ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் முடி உதிர்தலுக்கு தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமது உடலில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் முடிகள் இருக்குது. இதில் தலையில் உள்ள முடி மற்றும் டெர்மினல் ஹேர் என்று அழைப்பாங்க. தலையில் 1 முதல் 1.5 லட்சம் முடிகள் இருக்குது. மரங்களுக்கு வேறு இருப்பது போன்ற முடிகளுக்கு வேறு இருக்குது. இதை ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆனோஜன். இது 2 முதல் 6 வருடம் நடைபெறும். வளர்ச்சி நிலையில் உள்ள முடியை தான் ஆனோஜன் சொல்லுவாங்க. 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கெடாச்சின்னு சொல்லுவாங்க. இது வளர்ச்சி முடிந்து நிற்கும் நிலையில் உள்ள முடிகளை தான் கெடாச்சின்னு சொல்லுவாங்க. இது 1 முதல் 2 வாரம் வரைக்கும் நடைபெறும். 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டீலோஜன். முடி உதிர்வதற்கு ரெடியாக இருக்கும் முடிகளை தான் டீலோஜன் சொல்லுவாங்க. இதில் 10 முதல் 15% முடிகள் முடி கொட்டுதல் நிலையில் இருக்கும். முடி உதிர்வு என்பது நார்மல் ப்ராசஸாக ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 முடிகிட்ட கொட்டும். முடி உதிர்தல் ஏன் நடக்குது, அது எப்படி சரி செய்ய முடியும்னு வாங்க பார்க்கலாம். முடி உதிர்தலை 2 ஸ்டேஜாக பிரிக்கலாம். அது ஸ்காரிங் அனபேசியா அண்டு நான் ஸ்காரிங் அனபேசியா. முடி இருக்கும் இடமே இல்லாமல் தெரியுது, அது அந்த இடம் அப்படியே தழும்பாக மாறுறது ஸ்காரிங் அனபேசியான்னு சொல்லுவாங்க. இது பர்மனண்ட் ஹேர்லெஸ். நான் ஸ்காரிங் அனபேசியானா அது 2 வகையாக பிரிக்கலாம். பேட்ச் அண்டு டிஃப்யூஸ்ன்னு பிரிக்கலாம். இதில் தலையில் பட்டை பட்டையாக அங்கங்கே இருந்துச்சுன்னா இது ஆல்பேசியா ஏரியோடான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சர்ம நிபுணரை பார்த்து தகுந்த சிகிச்சை எடுக்க வேண்டும். அடுத்து டீனியா கேபிட்டிஸ். இதுவும் சேம் தான். சர்ம நிபுணரை பார்த்து தகுந்த சிகிச்சை எடுத்தால் தான் இதுவும் சரியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் அனபேசியா. ஆண்களுக்கு முன்பக்கம் முடியேறுதல் மற்றும் பின்பக்கம் முடியேறுதல். இது மரபணு மாற்றத்தினால ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீலோஜன் எஃப்ளூவியம். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுனால, அதாவது இப்போது ஒரு 100 கிலோவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ 40 கிலோ குறைக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேரும் சேர்ந்து லாஸ் ஆகும். உடல் எடை குறைக்கிறதுனாலும் ஹேர் லாஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் சரியில்லாமல் இருக்கும். அதாவது டைஃபாய்டு அது மாதிரி ஏதாச்சும் ஜுரம் வந்திருக்கும், அல்லது அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் முடி கொட்டாது. அது சரியாகி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் ஏற்படும். இந்த உதிர்வு பார்த்தீங்கன்னா நிரந்தர உதிர்வு கிடையாது, மீண்டும் வளரக்கூடிய முடிகள் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு. தைராய்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி உதிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சோகை. உடலில் ரத்த சோகை பிரச்சனைனால முடி உதிர்வு ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸுக்கு கொடுக்குற மாத்திரை, பிபி மாத்திரைகள் போன்ற மாத்திரைனாலையும் இதனால் கூட முடி உதிர்வு ஏற்படும். இதை சரி செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் உடலுக்கு கொடுக்கணும். இரும்பு சத்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சிங்க் என்பது குறைவாக இருந்துச்சுனாலும் முடி உதிர்வு ஏற்படும். அதனால நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். பாதாம், முட்டையிலேயும் சிங்க் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். செலினியம் குறைபாட்டினாலையும் முடி உதிர்வு ஏற்படலாம். இது அசைவ உணவில் ஈரலில் இருக்கும். பிரசினேட்டுங்கிற ஒரு பொருளில் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு தேவையான செலினியம் கிடைச்சிடும். ஒமேகா 3 வகை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அதாவது ஃபிஷ் ஆயில், மத்தி மீன் இதுலாம் இருக்குது. பயிர் வகை உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் முடி உதிர்வை தவிர்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.